முந்தி பென்ஷனாண்டா நான் என்ன பண்ண முடியும்? நாக்கு முக தச்சுனாவே ஓகேயா கலந்துறனோ ஓகே வரமா வாயா வாயா இவளா அப்படி பேசி போறா யா கேன சொன்னா கேன் ரையா பீரா ரையா என்னமா வாயா யா வந்து மனல குடியா கல்றியா நீ எனக்கு கேக்குறியா பேர் கேக்குறியா ஆமா உன் பேரு கேக்குறியா? ஐயா என்று தெரிஞ்சா அங்க கைய வைக்காத, அங்க கைய வைக்காத. கார்தே இப்படி சொன்னா எனக்கு மாதிரியா இருக்குதா? ஐயா சரிண்ணா, சரி கையா. எங்க வாய்க்கு தெரியுமா ஐயா? உங்க வாய்க்கண்ணா பச்சை குத்தி குறி சொல்லுவோ போடியா அதான் புண்ணியா நாயகர் சொல்ற புண்ணியா தெய்வம் பள்ளிய மஞ்சங்க தெய்வம் நின்று சொல்லு முந்தி முந்தி பென்ஷன் நான் நாடி போட முடியும். இந்த சொல்யூஷன் பூரா காலி ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அரபாடி நான் 1 ரூபாய் நீ நான் இதுக்கு போய்யா நீ சப்பையா நான் சாப்பிடுறேன் வேலை ஜோயில சாப்பிடுறேன். அது யாரு ஊர் சப்பையா மெட்ராஸ் பாக்குறேன் சன சன ஆமா சன இல்ல ஊய் அதுக்கு தின்னு யாரு சென்னை 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 பாக்குறேன் ஆமாங்கடா ஆம்பூரு ஆம்பூரு குடியாத்தம் வேலூரு ஆமாங்கடா பாண்டிச்சேரி அது பக்கத்துல கேவி குதி மங்கள விட்டா கருங்குயிமங்கலம் ஆமாங்கடா சொல்லி வாங்கம்மா ஐயா கருங்குயிமங்கலம் சொல்லி வேணும் அப்படி போய் 5 பேரா போங்க. டேய் கால ஓய் மூஞ்சி வாசி விடுறங்களா? ஐயா கம்மியா சாப்பிடுறோம் ராத்திரில. ஊர் சப்பையா ஓன் வேணாம் தின்ன. நீங்க பாருயா கேட பத்து ஓ ஐயா ஓ அரபா ஓ தூமா அது போடி
ஒரு சுறுசுறுப்பு ஓடும்ல. யாரு சுத்தி பாத்தியா ஆ. நான் சுத்தி பாறேன் ஏன் வரல? ஏய் ஐயா நான் அந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து? அங்க இருந்து மெட்ராஸ் ஐயா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருந்து வந்தாங்க. ஆமாங்கடா. மெட்ராஸ்ல இருந்து திருப்பனங்க டேய் திருப்பனங்காடி நீ யாரு ஐயா ஓ. அது எக்கட பேன ஐயா? கொட்டாப்பி நாளை போய் பேரணும் ஏன்னா மாதிரி கேள்வி ஐயா இப்படியே போனோமா இப்படியே போய் அங்க பிரிட்ஜ் வரும் அப்படி பிச்சு. அந்த பைபாஸ் பிரிட்ஜ் கீழே மொத்த பேர் உட்காந்து ஆமா அப்படியே அங்கதான் மொத்த பண்ணின்னு வரணும். ஐயா யாரு கேக்குறா ஐயா ஓ. யா ஊர் கேட்டாயே ஊர் நவரே. பானிபூரி யாரு விக்கிறது மேல்நாடு சிங்கப்பூரி யா ஊரு மேல்நாடு சிங்கப்பூரி ஆகும். மேல்நாடு சிங்கப்பூரி ஆமாங்கடா. நீ செய்து தைல ஐயா ஓ. என் பேர் தெரியுமா ஐயா? யாருண்ணா? என் பேர் தான் வன்னிகுரி. அது நான் சாப்பிட மாட்டேன். உலகத்துல எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஆமாங்கடா. அது மட்டும் நான் சாப்பிட மாட்டோம். மேலையா பன்னிக்கறி காட்டுற சோமா என்ன? ஏன் வன்னிகுரி வன்னிகுரி? பன்னியா குறி சொல்லுதுடா. ஆமையா பன்னிக்குறி ஆமையா ஓஹோ. உன்ன எப்படி வர ஐயா? எப்படி வர? தகுட்டா தகுட்டா ஆமா ஆமாங்கடா. உன்னால ஓட முடியும் மூச்சு ஆகுது. ஐயா என்ன ஐயா உன் பேர் என்னது ஐயா? என் பேரா? ஆமாங்கடா. ஏய் மச்சான் என் பேரு என்னடா? சொல்றா மச்சான் சொல்றா மச்சான். சொல்லியா கையை வைக்காதீங்க. கொஞ்சம் மொத்தமா பூச்சி என்ன பூட்டு ஐயா? 3 பேர் இருக்காங்க. உன் பேர் சொல்லியா? வீரநாயக்கர். ஐயா என்ன பாக்குறியா? நல்லா பக்கு பக்குன்னு சொல்லிடு. பேசி கையெடு. ஏன் குறப்பாய்க்குமா ஐயா? எங்க பார்த்தாலும் கை வச்சுக்கிறேன். ஐயா ஓ எனக்கு ஒரு நீயா சொல்லி விடு பாரு. நான் நீ ஒன்னா சொல்லி விடு போட்டு பார்த்தாரா? உன்னை அந்த வியாபாரம் என்கிட்ட விடாதுக்கிறீங்க. ஐயா அத்தி சொல்லி ஆரம்பிச்சிடுறா. ஐயா அந்த மகான காரணமா நான் ஏன் வந்துட்டேன் ஐயா? ஏன் வந்தா? என் பசியின் கோடோமையினாலே பாட வந்தேன். பசின்னு ஒரு மேல வந்தா பசிய படுங்க. ஆமாங்கடா. பசி ஆமையா நான் மத மஞ்சு போகிறேன். ஏதையா எனக்கு சாப்பாடு அளவிலா சாப்பாடு. ஆமாங்கடா. நான் மத மஞ்சு போகிறேன். ஐயா ஓ கருவேப்பிலை கருவேப்பிலை உப்பே உப்பே. டேய்
நல்லா திருத்தமா சொல்ல கத்துக்கோ. ஐயா இது வாரம் உங்க ஆளுங்க 10 பேர் இருக்கிறாங்களா இங்க? இருக்கட்டும் ஐயா. கறிவேப்பிலைன்னு சொல்ல தெரிஞ்சாடி உனக்கு? ஏ கருவேப்பிலை. கறிவேப்பிலை. ஏ கருவேப்பிலை கருவேப்பிலை. ஏ உப்பே உப்பே. எப்படா பாத்துடா? ஏ சம்மண்ணே. டேய் ஏ எச்சகாலே எச்சகாலே. அடி போடி எச்சகாலா. யார் பாத்து எச்சகாலன்றா? மேல கை நீட்றா. அடி என்ன பாத்து எச்சகாலன்றா? யாரு ஐயா? ஒச்சகாலன்னு சொல்லுங்க. அதையா ஒச்சகால. ஐயா ஒரு பேச்சு ஆறு பேச்சு மத்த பேச்சு மயில் பேச்சு ஐயா. அப்படி சிரிப்பியாமா? நான் அவ்வளோ வெறுப்பாளாக்குறேன். ஐயா ஒரு பேச்சு ஆறு பேச்சு ஆறு பேச்சு. மத்த பேச்சு மயில் பேச்சு ஐயா. கைய வைக்காத. அங்க கைய வச்சா எனக்கு ஒரு மாதிரியா ஏன் பாச்சி கொடுமையே நாள் வந்த ஐயா. நம்ம நம்மள 3 பேர் தான் சொரிவா, நீ அறிந்து சொரி ஐயா அது நீதான். அங்கத்தின் கொடுமையினாலே ஆட வந்தேன் நடுவே. அங்கத்துல கொடுமை ஐயா. அங்கத்து பசி. ஆமையா பசி பத்தினா. ஆமையா ஒவ்வொரு நாளும் ஆமாங்கடா. உன்னுடைய கொடுமையால ஆமையா தேடிக்கினே. ஆமையா அறிவாப்ல. ஆமா அறிவானால. ஆமாங்கடா. பத்தினால. ஆமாங்கடா ஆமாங்கடா. அங்க போய் நீ கூட்டாரா? நான் போய் இட்டுன்னு வரேன். இல்ல வர மாட்டேன் வயிற்று தெரியாது. அவங்க வயிற்று அந்த பக்கம் போனா நான் இட்டுன்னு வராங்க. ஐயா நான் வரணுன்றா. நான் உண்மையில கொத்திக்கா போறேன். எனக்கு வரத்து இல்லம்மா, அவங்க பாசன்னு உனக்கு இது. ஆமாங்கடா. என்ன பாசம் தெரியுமா? ஏ சிங்கிள் கட்டு பிஞ்சுக்குமா ஐயா உனக்கு? அவங்க பாசம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன ஐயா? வேலம் பாசை. வேலம் பாசை என்னடா பாசை? இல்லம்மா, அவங்க பாசை வேலம் பாசை. ஐயா ஓ கண்ட பச்சா கேளுவே. ஏகா தாண்டா சொல்லுங்கம்மா. ஐயா அவங்க பாஷையிலே பேசுனா மொத்த பேருக்கு புரியுமா? புரியாது. அதனால தான் இப்படி பேசணும்னு சொல்லு. அப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசணும். ஆமாங்கடா. நான் பேசுற மாதிரி ஏ கேளுடா ரபா. நான் பேசுற மாதிரி பேசணும். ஆமா. உங்களுக்கு கூட புரியாது. ஏ நீ பேச ஐயா பார்க்கலாம். பேசுறேன். ஏ பேச ஐயா. நான் பேசுற பேச யாரா புரியுதுன்னு வரா சொல்லிட்டான். ஏ நீ பேச ஐயா எனக்கு புரிஞ்சுக்கோ. எப்படிடா சாப்பிடுங்க சொல்லு சொல்லு பாக்கா. 5000 ரூபாய் தரேன். இப்ப 5000 ரூபாய். இப்ப நான் சொன்னேன் என்ன தெலுங்காது? நம்ம தெலுங்காதியா? யாரையும் புரியாது. சல்லாமலிக்க முடிக்கா. சாரிக்க முடிக்க மாசுக்கு குஸ்கா ஹாஸ்கா. சொல்லு பாக்கா. ஐயா நீ சொல்லு பாக்கா. ஏ உண்மையிலே தெரியல ஐயா. தெரியாது. ஆமா தெரியாதுக்கு தான் நான் ஏ சொல்றேன். நீ சொன்னது நீயே திருப்பி சொல்லு பார்க்கலாம் ஐயா. சாரிக்க முடிக்க சுஸ்கா ஹாஸ்கா ஹாஸ்கா. முதல் சொல்றது கசகா கசகா வரலையா? குஸ்காவும் வரணும் கூட குஸ்கா. குஸ்காவும் வரணும். ஏ கேட்ற தூமே. டேய் மாய் கண்ணு தாவடி மணி அடி. ஐயா நான் யாரு? நான் உண்மையிலே குறத்தி இல்ல ஐயா. யாரு? நான் உண்மையிலே குறத்தி இல்ல. நீ யாரு? இது ஆதியில வந்த வடிமில்ல ஐயா. ஆதில வந்துறியா? இது பாதியில வந்த வடிமில்றேன். எப்படியா? ஐயா நான் ஆதியிலே யார்? ஆதில யாரு? பாஞ்சாலன் யாகத்திரி பாஞ்சாலன் ஏழி வர பாஞ்சாலன் மகளாக பிறந்தவள் என்னுடைய நாமதேயமா பாஞ்சாலி. பாஞ்சாலியா? ஆமா. நீயா பாஞ்சாலியா? இல்ல 16 ஏழி. இல்லப்பா பாஞ்சாலியான்னு கேட்டேன். ஆமா ஐயா. எதற்காக இந்த வடிவம்? எதற்காக இந்த வடிவம்? சுகத்தோடு வாழ்ந்து வந்தோம். ஆமா. பஞ்ச கட்டா கழுத்திரம் செய்து மனமுடித்து இந்த உலகம் எங்கும் உலகம் எங்கும் ஐயா பத்தினி என்று பெயர் எடுத்து வந்தேன். ஏற்படுத்தி
சொன்னீர்கள். ஆனால் படுபாவி துரியனானவன் எங்கள் வாழ்வு மீது போராமை கொண்டான். எங்களை நகுடைய வரவைத்தான். ஆடினான் சூது. ஐயா சூதாடியது மட்டுமல்லாமல் பெண் என்று பாராமல் அரங்கமா மேடை 366 வீதி ஓடுவா என்று வந்து அரங்கமா மேடை மீது நிறுத்தி என்னை வஸ்திரபங்கம் செய்தார்கள். மாதவன், எனக்கு ஏற்பட்ட கொடுமை இந்த உலகிலே யாருக்காயிலும் ஏற்படுமா? யாருமே ஏற்படாது. படுபாவி துரியனானவன் எங்கள் அனைவரையும் 12 வனவாசம் அஜ்ஞாதவாசம் அடித்து வந்தான். நாட்டை தருகிறேன் என்று காட்டில் போட்டு விட்டான். அன்று முதல் இன்று வரை கானகத்திலே அலைந்தோம் திரிந்தோம். எப்படியோ அலைந்து வருகிறோம். எவ்வளவு கஷ்டம். நாங்கள் கானகத்திலே வாழ்வதும் பொறுத்துக் கொள்ளாத படுபாவி துரியனானவன் எங்கள் வாழ்வு மீது போராமை கொண்டு எங்களுக்காக 9வது நாள் நடப்பும் 10வது நாள் கர்மவேலி வைத்திருக்கிறார். கர்மவேலி வைத்து விட்டான். ஆமா, அதை அறிந்த எங்கள் அண்ணா ஓடோடி வந்தார். அம்மா, நீ சென்றுதான் அந்த கர்மவேலி நிறுத்த வேண்டும். ஐவர்கள் ஆண் சிங்கங்கள் அவர்களால் முடியாது. நீ மட்டுமே சென்றால் அவர்கள் செய்ய வேலையை நிறுத்த முடியும் என்று என்னிடத்திலே தெரிவித்தார். அண்ணா, பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி அண்ணா தடம் தெளிவாக சொல்வது கேட்க, அம்மா நீ இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது. ஜாதியே ஜாதி, சின்ன ஜாதி குரத்தியாக போக வேண்டும் என்று என் அண்ணா தெரிவித்தார். அண்ணா, நான் சென்று வருவது பெரியதல்ல. இப்படி நான் மனித உருவத்தோடு இருக்கிறேனே, நான் எப்படி குரத்தியாக செல்வது என்று கேட்க, அம்மா ஓடுகின்ற யமுனா நதியே நீ மூழ்கியிருந்தாயானால் உன்னை அறியா முன்னே என் போன்ற சாமல ரூபம் கிடைக்கும் என்றால் யமுனையிலே நான் மூழ்கியிருந்தேன். பார்த்தலையா சாமல ரூபம் கிடைத்து விட்டது. அருமையா போச்சு சாம்பார் ரூபம். ஐயா, சாமல ரூபம். ஆமா, நீலமேக சாமல ரூபம் கிடைத்தது. அண்ணா, நிறம் மட்டும் வந்தால் போதுமா? குரத்தி என்று என அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா, பச்சை வண்ணா கார் வண்ணா ஜவனாத்தனா போடுகின்ற யமுனையிலே 2வதாக மூழ்கியிருந்தாயானால் உன்னை அறியா முன்னே உன் தலையிலே குறி கூடையானது சுயலும் கொண்டே இருக்கிறது. அப்படி அண்ணா பெண்ணாக பிறந்தவன் படுபாவிகள் வாழ்நாட்டிலே எப்படி தன்னந்தனியாக சொன்னது கேட்க, அம்மா பெண்ணை உன் அனுப்பிவிட்டு தனியாக நான் இருப்பேனா? பாலகிருஷ்ணாவென்று பாடி யமுனையிலே மூழ்கியிருந்தாயானால் உன் மடியிலே குழந்தையாக தவழ்வேன். குழந்தையாக வரும்னு சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். குழந்தையா வர எங்க இருக்கிறாரோ? என் அண்ணன் எப்பொழுது வருவாரோ? வருவார். அவர் வந்தால் தானே செல்ல வேண்டும். குழந்தை எங்க கீதோ எப்போ வருவாரோ? வருவார். எங்க தூங்கிறாரோ? அதற்கென்று படுத்துகிறாரோ? இங்க வந்துகிறாரோ?
ஊர்லயே இருக்கு போட்டாலும் நான் ஒரு ஆள் தான். நீ அது நல்லா தெரியுமா? 80,000 சொத்துக்காரன். என் அண்ணன் எங்க சென்றாரோ? எங்க போனாரோ? அவர் எப்போது வருவாரோ? தூங்கிறாரோ? அவர் ஒரு நேரத்திலே நம்ம தேவர் ஊர்ல ஒரு குழந்தை இல்லாத போச்சாப்பா. ஐயா மழை வந்ததுனால இல்லாத போச்சு. என்கிட்ட சொல்லி நானா தூக்கிருப்பேன் என் வீட்டுல இருந்து. என் குழந்தைக்கு இதுயா இருக்குதாவா? ஒண்ணு கொடுத்து பாரு. ஏய்யா அம்மா சைலண்ட். ஒரு நேரத்திலே யார் குழந்தை குறை தீர்த்தார்? தசரதர் கலியை தீர்க்க ஸ்ரீராமராக திருவாம ராகமாக மேல கையை கால் குத்து. ஏய் இங்க குத்தையா? அதான் மேல கையை கையை குத்து முடியும். இருப்பா யாரும் கேட்டு 4 பேர் கேட்டு போறியா? மேல வைக்காத குத்த முடியுமா? புரியல குத்து. குத்த முடியுமா முடியாதா? உங்க கை எங்க போகுது? ஏமா இங்கதான் குத்துறான். இவங்க ஏன் குத்திக்கிறாங்க? அவங்க பொம்பளையும் குத்துனாங்க. சரி இங்க குத்துற ஓட்ல யாருன்னா குத்திட்டு போட போறான். அங்க வரவே நாங்க ரம்பகாரம் போடுவாங்க. அடிப்போம். அடிப்பீங்க? அடிப்போம். ஓயே தசரதர் குடியை தீர்க்க வேண்டும். ஆமா தசரதர் ராமனாக பிறந்தாரே. ஆமா இன்னுவரை எங்க இருக்கிறாரோ? நீ ஒரு தாடக வீரரை மடித்தான். நசபடாகலிய சாபம் தீர்த்தான். அந்த நாராயணன் நாராயணா ஏய் நாராயணா ஏய் நாராயணா எப்போது வருவாயோ கோவிந்தா? நாராயணா பஜ நாராயணா நாராயணா பஜ நாராயணா ஸ்ரீரங்கத்திலே ஆமா தசரத ராமனாகினான். ராமனாகினான். கோசலை ராமனாகினான். ராமனாகினான். அப்படி கைகேயி தாய்க்காக அவன் என்ன செய்தான்? தாயாம் கைகேசி உரையான் வேதம் கொண்டு தாயாம் கைகேசி
எங்கு சென்றாயோ மணிவண்ணா? ராஜா ஐயா இவருக்கு தான் நீங்க கூட பண்ணிய ராஜாலியா உங்ககிட்ட பக்கத்து கிடையாது என்கிட்ட பச்சு என்னவா சாமியார் என் வந்து ஏற்பாரு சாமியாரா சாமியாரா ஓம் சாமியாரா இப்ப அம்மா மணி உட்காந்து எவ்வளவு பால் குடிக்கணும் குடிச்சு போடுறேன் ஐயா பால் பால் ஐயா ஓ எவ்வளோ நேரம் வச்சுருக்கோம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு மூச்சு அப்படி வாங்குது. ஆமா என்கிட்ட இருக்கிற சேர்க்க அவள் தான் எனக்கு பேஜார் கிடையாது. பால் குடிச்சிடும் ஐயா அப்பப்போ என்னால காமி ஐயா எங்க அண்ணா இதுக்குனே இருக்கிறாரு. ஐயா இதுக்கு நேக்கிறாருன்னா பால் கொடுக்கணும். ஐயா பால் கொடுக்கணும். இது குழந்தைக்கு பால் குடிச்சு பாரு. பால் எப்படி ஐயா கொடுக்கணும்? இதுவும் நான் கத்து கொடுக்கணும். கீழே இருக்கு நான் கத்துறேன். எப்படி பாலு குடிக்கணும். பால் குடியாடா கண்ணா பால் குடியாடா பாரளந்தரோ நாடா பால் குடியாடா பால் குடிக்கிட்டு இருக்கான். நீனா இலைகள் இதுக்கு முன்னாடி நான் கூட்டாட்டு பார்த்தேன். ஆமையா பாப்பா தம்பி தம்பி பாப்பா தம்பி தம்பி வரான் தம்பி வரான்பா தம்பி வரான். என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்குதா? அண்ணா இங்க ஒரு பெரிய பிரச்சனை. இந்த குழந்தை பால் குடிக்கணும் பாக்குறேன். ஆமா இது இடம் தெரியாம ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்கன்னா ஆண்கள் பார்க்கலாமா? நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க சம்சாரத்தாண்ட எப்ப பால் குடிக்கும் குழந்தை நான் பார்க்கலான்னு போவா அதுக்குள்ள நான் தூங்கி போறது தூங்கிட்டுனா அதனால இங்கேயாவது இந்த குழந்தை பால் கொடுக்க சொல்ல எப்படி குடிக்குது எப்படி குடிக்குது பாப்பேன். எப்படி பால் குடிக்கணும் ஒரு ஆசை மொண்டாட்டி பால் குடி சொல்ல நான் போய் பார்த்தா நீ சும்மா பால் குடிச்சிட்டு பாத்தியா எப்படி ஒண்டியா பத்துக்கிறாள் தெரியுமா? ஐயோ கோயிலா விட்டு வந்துக்கிறேன் என்ன முயக்கிறேன் போடுமா எப்படி பால் குடிக்கணும் ஆசை? ஆமா இதுக்கு எப்படியாவது பால் குடிக்க பாக்கலான்னு குழந்தை நல்லா வந்து போயிடுது. இது எடம் தெரியாத பேஜார் பண்ணிருக்கு. ஒரு வாட்டி நான் கத்து கொடுத்துட்டேன் அப்படியே குடிப்பேடா. நான் கத்து கொடுத்தா குடிப்பியா குடிப்பியா குடிப்பியா
இப்ப தர சொல்லி பாக்கலாம் எங்க பால் குடிப்பான்னு கேளையா அதனால சொல்றது அச்சு சின்ன குழந்தை நம்ம குழந்தை போயிட்டு சரி விட்டு இந்த குழந்தை வேணாம் நம்ம குழந்தை குடிக்க போயிடலாம் இந்த குழந்தை ஐயா எப்பா வேலை குழந்தை தூக்கின்னு போய் இறக்கி விடுற இருக்குமா இதெல்லாம் தூக்குவாங்க சரியா 3 மாசத்துக்கு முன்ன ஆண்டிக்கு போட்டுது சின்ன குழந்தை பால் குடிக்க குழந்தை சின்ன குழந்தை தூக்கியா குழந்தையா யாரு ஒரு குழந்தை தூக்கினா யானை தூக்காது நான் குச்சிருமா இங்க குடிக்கிறியா அங்க குடிக்கிறியா எங்க குடிக்க மூச்சு வாங்கதாப்பா ஐயா குழந்தைங்க ஐயா ஐயா இதுவா குழந்தை குட்டியா எடுத்துக்க அந்த குழந்தைன்றா குழந்தையா குழந்தைதான் தூங்கினா போனா இந்த குழந்தை விட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரே மூச்சு புட்டு மாதிரி நடக்கிறேன் என்ன சமாச்சாரம் இத்தான வாய்த்தங்க முடியுது என்னால குழந்தை எத்திக்காது நானே பெருமா கோயிலுக்கு யானை எத்திக்காது நானு ஐயா ஐயா ஆமா ஐயா அப்பா இல்ல அம்மாண்டு தான் சாப்பிட்டேன் பெருமாண்டு குடிக்கிற இந்த அம்மா வேணாம் ஐயா ஆண்டத்துல அச்சு வருது தூக்கி குழந்தை ஐயா பெருமாண்ட குடிப்பா கிரட்டனுக்கு போந்த பையா ஐயா என் குழந்தை சின்ன குழந்தை ஐயா மடி குழந்தை ஐயா வா 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 ஐயா தூக்கி ஐயா உஞ்சி உண்ணுவாய் கண்ணி உஞ்சி
ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஐயா? குழந்தைக்கு உரம் வீந்து போச்சு. ஏன் குழந்தைக்கு வர? ஆமா, குழந்தைக்கு உரம் வீந்து ஆயுமாயுவதா? அதுக்கு எடுக்கிறதுக்குன்னா தெரியுமா? எனக்கு தெரியலையா, நீ சொல்லையா. தமிழ்நாட்டில் பேர் போனாலும் பெருமைச்சா குழந்தை நீண்ட நேரமா அழுதுன்றது. ஆமா, ஆனா உனக்கு வர எனக்கு தெரியுமா? தெரியுமாவா? யார பார்த்து கேட்ட? கை நீட்டாரா? ஜாகிரதை. நான் விளையாடுறா? யார விளையாடுறா? யாரும் எழுந்து கூடாது. ஜாகிரதை. மூஞ்சி எப்படி மாத்து பண்றாங்க? ஏப்பா நீ போமே. ஐயா போமேனா கல்யாணம் காலைய புடிங்க ஐயா. ஆட்ரோ மூஞ்சிலியா போடியால போய்யா. அதா எனக்கு ஏதோ ஒன்னு குத்துவே. ஏப்பா வாந்தி சாப்பிடுறா என்ன வார்த்தை? ஏய் எல்லீர் சாப்பிடுறியாப்பான்னு கேக்குது. எல்லீரா? அப்படில வார்த்தாது. சரி நீ சொல்றீங்கடா. தெரியுமா? எங்க ஊர்ல எங்க சம்சாரங்கிறாளே. ஆமா. அம்மதம் வலியும் நிலவே. ஏண்டா உன் மனைவி பேரா இது? ஏண்டா வேற அவ பேர் தானா இது? அவன் நீ சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி நான் மட்டும்தான் அவன். போறீங்க மேல யாரா உன்னதான் மக்கள் அவன் ஒத்துவியா? காம்படிஷன் நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது. ஆமா, நான் ஒன்னும் தொடக்கூடாது, நீ எனக்கு தொடக்கூடாது. எட்டு பேசணும். நான் உன் ஏரியாவுக்கு வர மாட்டேன், நீ ஏரியாவுக்கு வரக்கூடாது. அவங்க ஏரியாவில் நின்று பேசணும். நான் தானே உன் ஏரியாவுக்கு வருவேன். அதிகமா நீ தான் ஆனா. ஆமா, கூட்டத்தில் மாட்டிட்டு அடிப்போம். குழந்தை கோல வச்சுனா எடுக்கணும் சொல்லு. குழந்தை ஐந்து கிடைக்குது நல்லா பாத்து. தண்ணி கொதிக்க சொல்ல ஒரு குழந்தை தீக்கான்னு சொல்லுவேன். ஏமா அவசரப்படக்கூடாது. ஏமா எந்த குழந்தை அவசரப்படாம நான் எடுத்துட்டு தான் தூங்குவேன். எடுத்துட்டு ஒரு குழந்தை கொடுப்பாங்க, என் கையில கொடுத்தாங்க. அந்த குழந்தை கிளாம் 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 கிளாம். அதான்பா வலி குழந்தைக்கு பாவம் தாங்க முடியாது. ஆமா, அர்ஜென்ட் பண்ணாதீமா. ஆமா, ஒரு குழந்தை எடுக்கிறேன்ட்டு ஒரு குழந்தை வாங்க. அதே முன்ன வர குழந்தை வாங்க. அந்த தண்ணி கொதிக்குது பாரு. தவளை கொதி வருது அந்த தண்ணி. அந்த தண்ணி கொதிக்குது பாரு. என்ன செய்வேன்? அந்த தண்ணியில அப்படியே விடுவேன். அந்த குழந்தைய தண்ணியில விட்டோன்னு உடனே 5 நிமிஷம் தான் வச்சிருப்பேன். அப்படி தூக்கணும்னு ஏண்டா அந்த சுடுதல்ல தொய்ச்சி எடுத்து அப்படியே இவ்வளவு நேரம் இந்த குழந்தை கத்திச்சு. இப்ப கத்துதா பாத்தியா? ஆமா, ஊட்டி அதிகமா தூண்டு இருக்கும். அடே கல் தூணு. பூட்டுக்கு போட்டு பூட்டுக்கு போட்டு பூட்டுக்கு போட்டு பூட்டுக்கு போட்டு அதே அந்த உரம்லாம் விட்டுடும். ஆமா, முன்னும் ஊர்ல விட்டு வச்சுக்கிறாங்களா? ஆளுக்கு ஒருத்தர் மரம் துறப்பு எடுப்பாங்க. பேக்கடிங்க பூண்டு சேகடிங்க ஒரே அதே வந்து 5 நாள் 6 நாள் ஆகுது. 6 நாள் இந்த இடத்த விட்டு நான் ஊர்ல. ஏண்டா நாளைக்கு தான் எங்க ஊருக்கு போறேன். பேர் என்ன சொன்ன? ஏழநாய்க்கர். ஏழநாய்க்கர். ஓட் நாய் பூணு கட்டின மாதிரி இருக்குது அவன் பேரு. ஓய்யா என் குழந்தை ஐதுனே இருக்குது ஐயா. என் குழந்தை ஐதா வேற என்ன பண்றது ஐயா? யாரு நிறைய ஐடியா? பெரிய மனுஷா சொல்லையா அவங்ககிட்ட பண்ண குழந்தை அயாதுங்கம்மா. என்ன பண்ண ஐயா? குழந்தை ஐதுனா 2 பாலாட கட்டி ஊத்து. 2 கட்டி ஊத்திட்டு அது போதிலே. குழந்தைகளா அதெல்லாம் கொடுக்க கூடாதுடா. இப்ப பாருங்க சொல்ல அதான் முதல்ல ஆரம்பிக்குதுங்களே. கட்டிங்களா உலகம் இல்ல. நம்ம பசங்களுக்கு கொடுத்தியாடா? 2 பேருக்கு அஜித்துக்கு கோகுலுக்கு ஆரம்பிச்சு கத்து கொடுத்தேன். என் குழந்தை எப்படியா தெரியா? பூச்சிக்கார சின்ன சின்ன பொம்மை வேணுமா?
நினைக்காத. வேற ஐயா குழந்தை அழுதுனா ஆமா 2 கடை கரும்பு சேர்த்து கொடு. ஒண்ணு இருக்குமா குழந்தைங்க? குழந்தைங்க கரும்பு கொடுப்பாங்க. கரும்பு கொடுப்பாங்க குழந்தை. ஐயா பூச்சின்னு சொன்னாலே எங்க நைகிறாரு ஐயா. ஆமா அப்படி சொன்னாலே ஐயா. சிரி சிரி நீயாடே சீரி ஆயுறாருனா ஆமா பட்டாணி ஒரு கிலோ வாங்கி கொடுத்து பாரு. டேய் மண்டு பட்டாணி சாப்பிடாது. பட்டாணி தான் கட 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 முள்ளும். ஐயா என் பொண்ணு கட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. உன் பொண்ணுக்கு ஆமா அதுக்கு எத்தனை வயசு ஆகுது ஐயா? அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. 32 வயசு ஆகுது. அவர் ஃபர்ஸ்ட் பொண்ணுமா? ஐயா எங்க அண்ணா இது இருக்கிறாரு ஐயா. ரொம்ப நேரம் ஆகும். ஆமா சுத்தமா ஆயாது நிக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குது. அது சொல்ல ஐயா. இன்றி கலந்து ஊத்து. சுத்தமா ஆயாது அதே ஒரு ஆள் முக்குது. ஐயா எந்த காலத்துக்கு உனக்கு சொல்ல கிடையாது. நீ தூங்க சொல்ல காதுல ஊத்தி விடுறேன் ஐயா. ஏய் என்ன ஊத்துறானு ஒரு நாள் எனக்கு பட்டாடி பார்த்தா. ஆமா இவன் குஷ்டி குஷ்டி வந்து பத்துங்கறானே. ஆமா இவன் காதுல ஊத்தி போட்டு கிட்ட வந்தா. ஆமா ஐயா வாத்தா எட்டி வாச்சிட்டானே. அவன் ஆத்தா வீட்டுக்கு போய் ஐயா 6 மாசம் ஆகுது ஒண்ணும் கிடையாது. அவன் வீட்டுக்கு வரல. 6 மாசம் பொண்டாட்டி இல்லாத என்ன பண்றீங்க? எங்க அக்கா கிட்ட வந்து வச்சுக்கிறேன். நேடா ஐயா நேடா பாயினியா சொல்லாய் பாத்தியா. அது கூட அக்கா போய் எல்லாத்தையும் அக்கா வாங்கி கூட போய் அந்த வேலையில கூட அக்காவா அது அங்க கல்யாணம் கேட்டீங்களா? கேக்குறியா? ஏமா கோபாலியா ஐயா அப்பா எங்கடா போனா? கோபாலியா நல்லா செய்தி போட்டானாமே. ஐயா எங்க அண்ணா இதுல இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாரு தெரியாது ஐயா? உனக்கு தெரியல ஐயா? தெரியலையா? ஐயா சிரி சிரி நீ அழாதே கொடுக்குமாமா? முத்தம் கொடுக்க பால் குடிக்கிற குழந்தை முத்தம் கொடுறான்னு கொடுக்குமா? என்ன கேட்டுப்பார். என்ன கேட்டுப்பார். எத்தனை முத்தம் கொடுக்குற பார். முட்டேனா ஆமாச்சா அவர் பெருமை சொல்லணும்னா சொல்லினே போலாயே. பகவான் பேர் சொல்லணும்னா சொல்லினே போலாம். எங்க அண்ணனை தூங்க வச்சுட்டாயே. தூங்க வச்சியா? என்ன கையில நிறைய மூலிகை இருக்குதாயே. என்னென்ன மூலிகை? என்னென்ன மூலிகை? என்னென்ன மூலிகை? மேல கை வச்சா 2 கை பிச்சுக்குமையா. என்ன தமிழ்நாட்டுல கத்துனாங்க? ஏய் நீ மட்டும் என் மேல கை வைக்கிறான். நான் மட்டும் மேல கை வைக்கணும். எந்த சட்டம் எழுதிக்குது? ஐயா பொம்பளை மேல கை வைக்கிற அதுவும் எங்க மேல கை வச்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுங்க ஐயா. எங்க அக்கா மேலே கை வச்சுட்டு எங்க அக்காவை கூட பார்த்தால எங்க அக்கா பொண்ணு மேல என் பொண்ணு மேல கை வைக்க அது தெய்வம். அவ எங்க தெய்வம்.
என் கையில என்னென்ன மொழி இருக்குது? வந்த மொழிக்கு சொல்லிடலாம். கள்ளி காக்கை சொல்லையா இப்ப நான் மெத்தன இப்ப என்ன மெத்தத்துக்கு ஆரம்பிச்சிட்டா சொல்லையா கண்டிக்காக பிச்சை சொல்லையா இந்த கொத்தமா சொல்ற மாதிரி போ 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 பலவித மூலி வச்சுக்கிறாங்களா? ஆமா நீ ரொம்ப நாளா கேக்குற. ஆமா டேய் மணி உன்ன மாதிரி கிளம்ப ஆகும் நானு. ஏன்னா இந்த ஊர்ல இருந்து குழந்தைட்டு வந்தேன். சின்ன குழந்தை இந்த இங்க பாரு வரும்போது ஆமா சின்ன குழந்தைட்டு வந்தேன். ஆமா இப்போ தூள மாடுங்கிற இல்லப்பா உடம்பு பெருசாகி போச்சு. ஆமா உனக்கு எங்க மேல வந்து போறாங்க. எனக்கு போறோம் ஏம்பா 10 பேர் நீங்க பிடிக்கிறீங்களா பாடுன்னு போறாங்க. நம்ம கம்பெனில 4 பேர் இருக்கீங்க. நான் ஒரு ஆளு. கம்பெனி வாத்தியார் சீதாராம் ஒண்ணு, என் பெரியப்பா ஒண்ணு, நீ ஒண்ணு, ஏழு மேல ஒண்ணு, திருவ மேல ஒண்ணு. ஒரு அடி அடிவே பண்ண வந்து வந்து போறேன். யாரு ஏன் மேல கை வச்சுப்பாங்களா? கை வைத்து ஆளுக்குதா இது சொல்ல மாட்டீங்களா? ஏமா நீங்க அம்மா உம்மால கை வச்சா நீ வைக்கறானா? யார் யார் கை வச்சாங்க? நீ தவறா நீ போனா நீ அண்ணனா அண்ணன் போனா ஏமா என் நண்பர் கனமாவன்னா இந்த பொற்காமா வந்து ஒரு பொருளுக்கு நம்மளால வாங்குறதுக்கு என்ன பொருள்? காட்டு பண்ணி மூக்கு வச்சுக்கிறாங்களா? காட்டு பண்ணி மூக்கு அது எவ்வளவுனா செல்லாகட்டும் ஆகட்டும். எனக்கு கத்து கொடுத்த கிளம்பி நான் வாங்கி கொடுத்துறேன் பண்ணி மூக்க. பாத்தியாப்பா இந்த தர்ம குணம் யாருப்பா இருக்கும்? காட்டு பண்ணி பூ வாங்கி கொடுத்து நான் வாங்கி கொடுக்குறேன். அந்த பண்ணி மூக்குல 2 பொருள் போட்டுக்கிறேன். பைத்து திருச்சுக்கிறேன். அந்த பண்ணி மூக்குல வச்சு கட்டிக்கிறேன். கட்டி உன் மூஞ்சில எடுத்து பண்ணி மூஞ்சி கட்டிக்கிறேன். ஏன் மூஞ்சில கட்டிக்கிறேன். உன்ன மாதிரி ஆகுதுங்க. ஆமா ஓட்டு வாத்தியார் மாதிரி உன்ன மாதிரி ஏன் மாதிரி வாத்தியார் மாதிரி திருவாங்கல வாத்தியார் மாதிரி எங்களை மாதிரி கிளம்ப ஆகணும்னா பண்ணி மூஞ்சி கட்டிக்கிறேன். நம்ம கோவிந்தா பெரிய ஊரு. ஆமா எல்லாமே தெரிஞ்ச ஊர், சொந்தக்கார பந்தக்கார மொத்தம் இருக்கிறாங்க இங்க. ஆமா ஆமா காலையில நீ ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். கோவிந்தோடைய வரும் எல்லா பேகனுக்காலும் ஒரு 5:30 மணிக்கு வர. நீ பேகடியா வர. பேகடியா வந்தா பேகடியும் சுத்தமா ஆகும். உன் வயிறு ரொம்ப அக்காவோட போய் நீ ஜனமாயி போடலாம். என் உடம்பு சுத்தமாமா இது மாதிரி ஆயிடுவான் மணி. இது மாதிரி இதுதான் துணி இல்லப்பா உடம்பு இந்த பேசிக்கிறியா? இது மாதிரி இது மாதிரி தான் செய்வீங்களா? அது மட்டும் இல்லையே
குட்டி கோம்பு நாய் பித்தவாளு கரிவானா பல்லு ஐயா எங்களை முள்ள மன்று முள்ளுக்குது ஐயா அது வாங்கி வச்சுக்கிறேன் ஐயா அது வாங்கி வச்சா ஊடா புடிச்சோட போடும் அதனால தான் சொல்றேன் முள்ள மணிக்கு அது முள்ளு வாங்கி வீட்டு வச்சுமா ஆமா மத்தறவெல்லாம் எது அதிகமா பயன்படுத்துறான் எது ஐயா அந்த முள்ளு ஏத்தி மேல வேலை பண்றான் ஐயா ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை ஐயா நம்ம கம்பெனி வாட்சர் விட்டு வச்சு வந்து பாக்குறேன் தோமா 2 தாராசு வச்சுக்கலாம் 2 தாராசு வச்சுக்கலாம் அண்ணா தாராசு வச்சிருந்தா தோண வேண்டியதானே தாராசு நெடிவே தாராசு ஐயா சோத்து கட்டிட்டு ஐயா உன்னை என்ன வச்சிருக்கா உன்னை பார்த்தா உனக்கு தேவையான ஒரு மூலிகை ஐயா என்ன மூலிகை நான் பாத பித்த தண்ணி மலைரோக தண்ணி மாறு கட்டு தண்ணி மலரோக சட்னி மாரக்கட்டு சட்னி ஐயா எல்லா ஜன்னிக்கும் மருந்து இருக்குது இங்க இருக்குதா எங்க இருக்குதா ஐயா கையாடே கைய எட்டு எட்டுமே ஏ மேக என்ன நான் ஊர் விட்டு வந்து உனக்கு மரியாதை இருக்குது நான் ஊர் நாட்டாரு புள்ள 86 சொத்துக்காரன் நீ நாட்ரு நாட்டார் நாட்ரு நாட்டு இல்லடி நாட்டாமதாரு காரமணியா காரமணில பசுபயிறு ஐயா உனக்கு வாதத்துக்கு ஓடுமா மருந்து மாரபத்த ஜன்னி ஜன்னிக்கு இருக்குது ஐயா மலரோக ஜன்னி ஆமா ஐயா மாரகட்டு ஜன்னி மாரகட்டு லோக்கு இருவி நடக்கிற பாருங்க ராத்திரி நான் இருவி நடக்கிறேன் அது போக்கு போக்கு இருவி மாத்திருந்தேன் ஐயா அதுதான் வச்சுக்கிறேன் ஆமாங்களா வேற என்ன நீ ஒரு வாட்டி சாப்பிடு ஐயா மா இங்க எடுத்து குடிக்கிறியா மெத்து வேற எங்க எடுத்து குடிக்கிறியா ஐயா மேல மேல ஆமாங்கறா வேற என்ன குடிக்க ஒண்ணு தெரியல ஐயா வேற என்ன ஏ பிள்ளை இல்லாதவர் கைப்பிடி தாடுகின்ற பெண்களுக்கு ஒட்ட காரணமா ரொம்ப நாளா கல்யாணம் ஆவாளுக்கு அவங்களுக்கு நான் கையில தாயத்து கட்டுனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஐயா அதெல்லாம் வேணாம் ஆமா ஐயா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருப்பாங்க அவங்களுக்கு மஞ்சள் ஓதி கொடுத்தனா அதை மடியில கட்டிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சத்தியமா குழந்தை தக்கும் ஐயா குழந்தை பிறக்கா அது மட்டும் இல்ல ஐயா இருமா குழந்தை பிறந்து குழந்தை பால் பத்தாது எவ்வளவு குழந்தை தாய் மாதிரி இருப்பாங்களா ஐயா பால் வர இருப்பாங்க ஆமா ஐயா அவங்களுக்கு எல்லாம் நான் மருந்து கொடுத்தனா குழந்தை பால் வடிமா ஐயா கொஞ்சம் மருந்து போடுமா யாருக்கு ஐயா எங்க மாமா ஆமாங்கறா அவர் 3வது பொண்ணு பிறந்தது ஆமா அவன் குழந்தை பாலே வரலையா ஐயோ நான் 2 நாள் பாத்துமா உனக்கு எப்படி தெரியும் நான் நேத்து பாத்துறேன் வரலையா கண்ட நாய ஓட்டான சாக்கான இந்த நாய் சேவையாதான் அந்த நாய் வந்துச்சு உனக்கு
மஞ்சள் வாச்சட்டுமா ஐயா? எனக்கு அதெல்லாம் தேவை. மோகினி பிடிச்சிருக்க ஆளுங்க. இன்னும் 10 குழந்தை பிறந்தவனே எங்க சம்சாரம் தானே அவ காப்பாத்திட்டு இருப்பான். ஐயா பால் வரலன்னா குழந்தைங்க எப்படி காப்பாற்ற முடியும்? பையனே சொல்றானடா. பெரிய மனுஷன் கேட்டேன் ஒரு தம்பி கொண்டாடி போய் பால் வாங்கல என்ன பண்ண முடியும்? டேய் நம்ம மறுபடியும் நான் கொடுக்கறேன் ஐயா. ஓ காரமியா அவனுக்கு தேவையானது ஒண்ணுதான். நேதையா ஒன்லி என்ன ஆங்கிலம் பேசுற? ஆங்கிலம் இங்கிலீஷ். ஐயா ஆங்கிலம் வர இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலம் தெரியுமா? தெரியாதுப்பா. இங்கிலீஷ் ஐயா உண்மையாக எல்லாரும் இருக்குது ஐயா. தெரியல ஐயா. ஏய் நல்லா பாசு குத்துனையே. யாரியாவா? ஐயா நல்ல பாசு இல்ல, நல்ல பச்சை குத்துவேன். ஆமாங்கற நல்ல பச்சை குத்தியா? ஏடி பாத்துக்கறியா குத்திரியா கேட்டீங்க ஐயா. நீ இந்த பச்சை குத்தன்னு நான் சொல்லிட்டேன். ஆமா. அது எப்படி எந்த பச்சை குத்தலாம்ங்கற? இருனா. அண்ணா நீ என்ன பச்சை குத்திக்கிறியா? அட நீக்கிற கலருக்கு பச்சை ஒரு கேடா? ஐயா இல்லப்பா உனக்கு ராசிக்கு வாடா. உனக்கு பச்சை குத்துற ஒரு டேய் தெரியும். விருப்பம் இல்லாத நாங்கலாம் செய்யறது கிடையாது. அடடா ஏண்டா நான் தப்பா தெரியாதா? உனக்கு பச்சை குத்துற 1 கிலோமீட்டர் தெரியும். ஆனா உனக்கு குத்துனா தெரியும்டா 2 கிலோமீட்டர். பாரு அப்படியே ஊத்துற தண்ணி அப்படியே தெரிஞ்சாடா கண்ணாடி மாதிரி. நீ சேவ் பார்த்தா வச்சுக்கிட்டான். நான் சேவ் பார்த்தா டேய், ஏன் வச்சுக்குவா? இந்த அம்மா ஒரு ஏய் பழம் நல்லா குத்துறையா. ஏய் ஏய் நான் பாசு குத்துறா. அவர் கிட்ட பண்ண கோவம் வந்துரும். ஏய் ஐயா நான் அவர் ஒரு பெண் மனுஷனா மாத்திட்டேன். பெண் அவரே. ஐயா நீதான் ஐயா. டேய் பிள்ளைகா பையன் கேட்டாங்களா அந்த அம்மா? ஒரு பெண் கேட்டாங்களா? டேய் என்னடா இது? என்ன இசு அப்படின்னா? என்னாச்சு? முகாடு கண்ணு ஒன்று அடியா எப்படி அப்ப பாக்கலாம் ஐயா நான் நல்லா பாத்து குத்துவேன். நீங்க பச்சை குத்திரவே நல்ல நான் சிங்கரங்க பச்சை குத்துவேன். நான் பச்சை குத்தி சித்திரவர்ண பச்சை குத்துவேன். குத்திக்கிறேன். ஏ நீ குத்துக்கிறியா பாத்துக்கிறியா கேட்டுக்கிறியா? இரு நீ குத்துக்கிறியா? இப்ப நான் பச்சை குத்தி வரேன். ஐயா ஏமா நான் பச்சை குத்தி தானவா? ஏய் காஞ்சு போய் போயியா? ஏய் நான் போவாதே கிடையாது. சர்வதீத்து கோல பாத்தீங்களா? நான் பாகாத கோயில் கிடையாது. சர்வதீத்து கோல பாத்தீங்களா? பின்ன என்ன சொல்றாங்க பாரியா? அந்த அம்மா சொன்னாங்க என்ன பேர் கேளலாம். அம்மா பேர் ஏது? ஐயோ எங்க அம்மா இப்ப எதிர்க்கு உக்காந்துடா அவ பெண்ணு கொட்டி போயிருந்தா அவளால் எங்க அம்மாவால் தான் நான் இங்க வந்து ஆடிக்கிறேன். இல்லன்னா நீ என்ன பண்ணிருப்பையா? நான் நல்லா படிக்க வச்சிருந்தா நல்லா படிக்க வச்சிருந்தா யாரும் அப்பலாம் ஓட்டி அவ கிரால எங்க அம்மா ஐயா அவ தாலி அறக்கும். என் அம்மா போய் அவங்க சொல்லாத. அவ என்ன நல்லா படிக்க வச்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன். நான் செஞ்சிருப்பேன். வரும் போறோம் போறோம் எல்லாம் அடிக்கிறான் என்ன. ஐயோ ஏய் ஐயா
ஏன் பச்சை குத்திக்கிறாடி? எங்க அப்பா அம்மா பேர் குத்தே கூடாது. ஏன் வேற என்ன பச்சை குத்தணும்? அப்பா எப்ப கல்யாணம் ஆகுதோ ஆமையா. அப்ப அப்பா அம்மா செத்து போகணும். தெரியுமா? ஏன் ஐயா? அம்மா இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது. பெரிய தொல்லை. எதுக்கு ஐயா? என் பொண்டாட்டி தெய்வம். நல்ல புண்ணி வந்தாங்க ஐயா உன்ன. அம்மா எல்லாம் இவரு பேரு ஐயா, ஐயா, அப்படி போய் அந்த 2 மாசம் வராங்க பாருயா. ஜவாரி இன்னைக்கு கூட எங்க சம்சாரம் நாளை வீட்டுக்கு வந்தா அவ காலை தொட்டு கும்பிட்டு வந்தா அன்னைக்கு 10 ரூபாய் வந்து எனக்கு வருமானம். எங்க அப்பா அம்மா காலில் வீதா 10 பைசா அட்ரையன் சோமா சர்வீஸ் குளம். போகாது இடம் கிடையாது, பாகாத கோயில் கிடையாது. அந்த குளம் பேர் குத்தணும். அந்த மாதிரி குளத்தை உன் கையில எப்படி குத்துது ஐயா? வரீனா 4 மூணை சாகுமா குளத்தை குத்தி குத்தி அதுல மண்டபம் வந்து அதுல சாமி சாத்துப்படி ஆகிற மாதிரி குத்துறேன் ஐயா. நோ 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 சாமி சாத்துப்படி ஆகக்கூடாது. வேற என்ன ஐயா? 16 வயசு பொண்ணு. 16 வயசு பொண்ணு எங்க மாமா விட்டு பொண்ணு மாதிரியே. ஆமா ஐயா. சுத்தமா துணி இல்லாத ஒரு பச்சை குத்து. பெரியமா நம்ம ஏன் மத்தவங்க பொண்ணு எடுத்து வந்து குத்திக்கணும்? நம்ம பொண்ணு இதே 16 வயசு தான் ஆகுது. 3வது பொண்ணு அக்கம் பக்கம் பத்திரிக்காதீங்க. நம்ம வீட்டுனா கூட அது திருடுறாங்க. மத்த பொண்ணு குத்தினா கேள்வி கேட்பாங்க. நம்ம பொண்ணு குத்தி நம்மளே பார்த்து வேண்டியதான். அப்ப பண்ணு. ஒக்காளா ஓய். ஐயா, நீ பச்சை குத்திரியா? பச்சை குத்தினா காசு ஆகும் ஐயா. எவ்வளவு துட்டு? 50 காசு ஆகும் ஐயா. ஒரு குத்துக்கு எவ்வளவு? ஏய், ஏய் ஒரு 8 கணக்குன்றா. நமக்கு குத்துறாதீங்க. ஏய், ஏய் ஏய் தோமா ஆட்ரம். ஏய் ஒரு ஏத்தி இப்படி கல்யாணம் சம்பந்தாடியா குடுமையா? ஒரு ஏத்துக்கு ஒரு ஏத்துக்கு எவ்வளவு? நமக்கு 8 கணக்கு. நமக்கு குத்து கணக்கு. நமக்கு குத்துவா? ஒரே குத்து மூஞ்சி ஒரு குத்து குத்துனா திண்டு வேற. ஏய், குத்து கணக்கா ஏத்து கணக்கா? 8 கணக்கு ஆகும் ஐயா. ஒரு குத்து காலா? ஒரு 8 50 காசு. சரி ஏத்து கணக்கு 50 காசு. ஆமாங்கறா. எவ்வளவு? 50 காசு. ஐயோ யோப்பா 50 காசா? 50 காசு. 50 காசு ஆகும் ஐயா. 50 காசா? அதெல்லாம் முடியாது. வேற யாரை கொடுப்ப? கட்டன் ரேட்டு பேசுறீங்க. ஏன்னா குறற வழக்கு பொல்லாத வழக்கு. ஆமாயா. குறற வழக்கு பொல்லாத வழக்கு. கூத்தாடி வழக்கு. ஆமா. இவங்க பொல்லாத வழக்கு ஐகோர்ட்டுக்கு போறவங்க அத்துப்படி ஆவாங்க. ஐயா கூத்தாடி வாங்கி கூட சேர்த்துட்டீங்களா அதுல? இப்ப சேகரன் பார் ஒரு கேள்வி. ஐயா எவ்வளவு கேட்ட? ஐயா 50 காசு ஆகும் ஐயா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேற எவ்வளவு கொடுப்ப ஐயா? ஒரே ரேட்டு. ஆமா ஐயா. எட்னா எட்னா கை எட்டனா கொடுக்குறேன்றியா? எட்னா ஏ கேட்டா சோமா. ஏமா உனக்கு வேணா எனக்கு ஏய் எட்டா 60 50 காசு எல்லாம் ஒண்ணுதானே ஐயா? விநாயகா எட்னா கொடுக்கலாமா 50 காசு கொடுக்கலாமா? ஐயா அவங்க கட்டியா சார்றாம்பா. ஏய் எட்டனா 50 காசு 60 எல்லாம் ஒண்ணுதானே ஐயா? சரி கொடுத்துறா. முதல்ல காசு போடு ஐயா. நான் இறந்த பையனா? இல்ல ஐயா. 80,000 சொத்துக்காரன் 5 பம்செட் நிக்காது ஓடி. ஏய் நீ 80,000 சொத்துக்காரது கீ வேண்டதெல்லாம் போய் ஜோபில போட்டுக்கற. நான் அப்ப இருக்கேன். கீ எடுத்து எடுத்து 5 பம்செட்டா? டேம்பாலா 5 பம்செட்டா? பெரியமா அந்த 5 கிலோ ஒரு 2 வித்துட்டியா? ஏடையா நான் அசிங்க பாக்குறியா? நான் இல்லாத பட்டாளா? எது போலையா நேரம் ஆகுது. இது வேற பேண்ட் மாட்டியான்ட்டுக்கிறான். ஐயா பின் நல்ல பேண்ட் போட மாட்டே. நீ பேண்ட் கொடுத்தா போடாயா? பேண்ட் பேண்ட் ஏம்பா என்ன சேடல பாரு. ஏய் 80,000 சொத்துக்காரனே போய் இறக்குற நீ. ஏய் சேடல நீ 80,000 இன்னும் நான் 20,000 வச்சுக்கிறேன் போடா. வாங்கிக்கணும் ஐயா. நான் ஒண்ணு ஏத்து போய் கிடையாதுமா. அது போற ஐயா. பஜா வாங்க ஐயா.
அதே பாட்டு பாடுறேன். நான் உனக்கு ஒரு ரூபா விட மாட்டேன். எப்படியா அழகா குத்தணும். காசு போடையா முதல்ல நாங்க போய் இறந்தாருன்னு நினைச்சீங்கன்னா பின்ன என்ன பண்ற நீ இறந்தாருன்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நீ இறக்குது நேற்று டீ குடிக்க குத்த நீங்க வாங்கிக்கிறேன். நான் உனக்கு இறந்த பையன் கிடையாது. அது என்ன ஊர் சொல்லையா நான் ஒரு ஊருக்கு தெரியலா நீ சொல்லையா அந்த ஊர் வரையா எந்த ஊர் நேரத்தில் டீ குடிக்க குத்தன்ற நீ 6 லட்சம் பேருக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இல்லாத பட்டாலும் நானு காசு போடையா முதல் நீ வேலை பொறுப்பையை தவிர நீ இறக்க மாட்டேன். ஐயா இந்த தொகுதில மொத்தம் எடுத்து போடையா ஏதா தொகுதி பாருயா ஜோதியா கிடையாதியா தோ பாருயா குறை வாய்க்கு போடலாத வாய்க்கு ஐயா காசு போட தானே குத்துனையா வாங்கிட்டு பார்த்தா கண்டுபிடிச்சாடா இவா. எனக்கு நேற்றுக்கு திட்டு இல்லாத பட்டாளா நான் மொத்த திங்கியுமே அது போட்டு இறக்கிறா ஏய் உன்னோட அது பொறுக்க எப்படி ஐயா எப்பா அழகா குத்து பச்சா குத்துறையா என்ன கொத்த போறாளோ வேடி விடுறா குத்துவலா ஐயா 16 வயசு குழந்தை 16 வயசு குழந்தைல பொண்ணு 16 வயசு பொண்ணு துணி இல்லாத குத்து ஒரு துணி இல்லாத கையில குத்தணும்ன்றா ஆமா பொண்ணு மாதிரியா குத்தணும் எனக்கு ஏற்கனவே நீ கூத்து வரது லட்சணம் சரியில்லை ஆமா ஏற்கனவே கூத்துக்கு வந்தா வண்டியில வர சொல்ல தூக்க வந்துன்ற ஆமா இந்த பச்சை குத்தோன்னு பாத்துக்கினே போவேன் ஆமா பாத்துக்கினே வருவேன் அதெல்லாம் வேணாப்பா உன் பேர் குத்துப்பா நீ சாவர வரலாம் யாரா வேலுன்னு குத்து எங்க அது வேணா ஐயா பொம்பளை வச்சு தானே குத்துன ஐயா ஆமா ஐயா நான் பச்சை குத்துற கை கொடு ஐயா வேலுன்னு குத்து வார்த்தைக்கிட்ட கை கொடுக்கணுமாண்ணா கை கொடுக்காத அப்படி பச்சை குத்துறதுன்ற ஐயோ 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 அம்மா நான் இது வரைக்கும் யாருக்கு தான் கை கொடுத்தது நம்ம எத்தனை பொம்பளை கை குத்துக்கிறோம். அது வாங்கி கொடுத்தா வேணாம். ஐயா கை கொடு ஐயா நான் எப்பவுமே யாருக்குமே கை கொடுத்தது இல்ல. எங்க சாப்பிட்டாத்துக்கிட்டே நான் கொடுத்தது இல்ல கையா. அவரு பதிலா நான் குத்தமா அவங்க கொண்டாடிக்கல. ஐயா எனக்கு அப்பயே செஞ்சா என்ன ஐயா உன் 3 பொட்ட பசங்களும் மொசராது விஜி மேயாரு சொல்லி எனக்கு தெரியும் ஐயா கை கொடுக்காது எப்படி பச்சை குத்துவாங்க அப்படி போய் இல்லை ஐயா கை கொடு ஐயா எப்படி கை கொடுக்க பார்த்தீங்க? ஏன் ஐயா எனக்கு கூச்சமாகுதுமா இருமா. பொம்பளை காயில கை கூட்டி பாய்க்கல உனக்கு கூச்சமாகுது வாய் நீ எப்படிதான் கொடுத்த ஐயா உனக்கு கூச்சமான நான் யோசனை சொல்றேன் ஐயா எப்படியா ஐயா உனக்கு கூச்சமாகுதுன்னா உனக்கு கூச்சம் போனா நீ மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி ஐயா இந்த பக்கம் ஆமா ஐயா இந்த பக்கம் திரும்பினா ஆமா மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி கை எடுக்க கூட ஐயா பாத்துப்பா குவாச்சி கரெக்டா சொல்ற பாரு. நாங்க எவ்வளவு பேர் குத்திருப்போம் கூச்சம் போனா அந்த பக்கம் திரும்பிக்கணும். ஆமா ஐயா நான் இப்படி நில்லு. சரி நான் இப்படி திரும்ப குத்தேன். மூஞ்சி நல்லா திருப்பிக்கா திருப்பினா கூச்சம் போடுற மாதிரி திருப்பினியா புடிச்சுக்குமா வா புடிச்சுக்கியா வா எனக்கு புடிச்சுட்டேன் நானு வா புடிச்சுக்குமா காட்டுற தூமா காட்டுற பத்தினா நான் இந்த பக்கம் திரும்பி புடிக்கணுமா கதிர் பயிர்ல களை பறிக்கிற மாதிரி கை எட்டாங்க விடுறா உனக்கு பச்சைதானே குத்துனா உனக்கு பச்சைதானே குத்துனா கை காட்டு ஐயா குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா என்ன ஐயா பச்சை கொடுத்துட்டு கை இங்கே வச்சு இப்படி சொல்லிட்டு ஜாத்தியா கொடுத்துருக்கா ஐயா அது குறைப்பாய்க்குமா ஐயா நீ அங்க பாக்குற சரி நீ இப்படி சொல்லிட்டு குத்தட்டமா கொடுத்துட்டமாவா எங்க சொல்லி ஐயா கை கூட ஐயா
குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா ஐயா நீ மயில் தர சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணு பண்ணா கழிச்சு முறுக்க போதையா கூட தோம கை கூட ஐயா குத்தட்டுமா என்ன செய்ய அவனா மூட்டை எவனா முறிவிட்டு போறான்றான் என்னதான் முறிட்டானே குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா கோடியில போட்ட காசு திரும்பி வாங்க முடியாது எங்கள் குலதெய்வம் ஜக்கமா இருந்தாலே நான் புத்தக பச்சை உனக்கு நல்லா பத்தணும் அப்படின்னு வேண்டேன் ஐயா குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா ரத்தமா ஒழுங்கு இது யார் ஊசின்னு காட்டுறா முதல்ல குத்துறா நீ குத்தி பாரா நீ குத்துறா ஆமாண்டா அது இந்த நரம்புல போய் பாயுது இல்ல ஆமா ஒரு அறிமுகம் இல்லாத முன்னாடி கிட்ட கை கொடுக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் என்னடா ஒரே ரணகலமாக்குது தெரிஞ்ச வழி என்னன்னு போய் கேள்றா யார் ஊசின்னு வெங்காயத்தில் கேக்குறேன் ஒரு மதிப்பே இல்லையா மேல் வரப்பு கீழே போட்டு நீ மேல வரப்பா கீழே இருப்பு யார் ஊசியா ஐயா ஐயா யார் ஊசின்னு இது எங்க மாமனார் ஊசி ஆமாங்கிற அது குத்தி குத்தி மொட்டையா போட்டுக்குமே எங்க வீட்டுக்கார ஊசி இருக்குது ஐயே நல்லா கூறாகுது ஐயே குத்துறன ஐயே குத்துரி குத்துரி நல்லா பொழியாது பேரு மேல வந்து மோதுறான் என்னப்பா இது மோதுறானா ஏமா என்ன டேய் என்னடா உன் பிரச்சனை பச்சையா வேணாம் எவ்வளவு கொடுத்துக்கிற எவ்வளோடா கொடுத்துக்கிற 2 ரூபாய்
எனக்கு பச்சை குத்துற ஓய்ங்க குத்துற மேல வந்து மோதுற. இது யார் மையன்னு கேள்றா? இவ்வளவு நேரமா குத்தி இது பத்தலையாடா பச்சை? இது யாரு மைய? இது எங்க மாமியார் மைய. அடி பாவி, அது மகி போயிருக்கு. மகி ஐயா மை இருக்குதே. அது அங்க சொல்லி அது செய்ய மாட்டீங்க. அது நல்லா இருக்குதா? அது நல்லா இருக்குது ஐயா. அது தருவே குத்துறன ஐயா. குத்து மாமா பச்சை பாத்தி காலு பச்சை இருவாதி. கையை திரும்ப எங்க வைக்கிற? என் கையை ஒத்துட்ட புடி சொன்னா அது கை முட்டு அதுக்கு மேல வந்து நீ எங்க கையை முடிச்ச? ஏம்பா இதுக்கு ரணவயதம் கேட்கணும் மாட்டா? டேய் கேட்டு பாருண்ணா. ஏமா இது ரணவயதம் அதிகமா பண்ணலாம். ஏன் மொத்த கை ஃபுல்லா ரணமாய் போகுது? அது ரணவைத்தியம் பண்ணா உங்க ஊர்ல சோடா கடை இருக்குது ஐயா. சைலண்ட். அப்ப பொடிக்கார 4 சோடா பாட்டில் வாங்கிட்டு வந்துரு ஐயா. வாங்கிட்டு வந்து நல்லா அம்மியில வச்சு நல்லா மைய சக்கரை மாதிரி அரைச்சுக்க ஐயா. அடே அரைச்சுக்கிறேன். ஆமா நீ சம்சேரி ஐயா. இல்ல அது சம்சாரில சரிக்கிறவன் கேக்குறா பாரு கேள்வியா? ஏய் நீ சம்சேரி சரிகரன் சொன்னி அதுவா? டேய் ஒண்ணு முத்தலாம். சம்சேரினா உங்க வீட்டுல கோழி விசிருக்கு ஐயா. இருக்குதுமா? அந்த கோழி விசிருக்கு வந்து அந்த கண்ணாடி தூள நல்லா சரமா அரைச்சது இந்த ரணத்து மேல போன 2 கை நீட்டு ஐயா. இது மேல போட்டணும். 2 கை மேலயும் போட்டு அந்த கோழி விசி கத்தியா எடுத்து அப்படி சதக் 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 குத்தனா கை அதோட பரிசுத்தமா போயிடும் ஐயா. அந்த கட்ட ரத்தம் வெளிய வந்துரும். மொத்த கட்ட ரத்தமா வெளிய வந்துரும். கண்ணாடி தூள் உள்ள போன உடனே மொத்தமா நல்ல ரத்தமா கூட கை இதோட போயிடும் ஐயா. எதிரிகள் போவா இதோட போயிடும் ஐயா. மாட்டின ஐயா அதுல தாடு போமா இதோட போயிடும் ஐயா. அது அப்படியே இருக்கு ஐயா. ஏன் வந்து ராகவன் போய் போறாப்பா? டேய் கூத்துருக்கு ஒரு வேலை கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. என்ன அந்த கோயில் எங்க இருக்குதோ பாத்து உட்கார்ந்து வந்துட்டா. எப்படி அங்க எங்க கோயில் இருக்குதோ ஐயா தாண்டா அல்லேல குளதுரேதா தேவா அடே ரவுண்ட் போய் அதிகமா போடுவா. என்ன இப்படி வரணும் நினைக்கிறீங்களா? அவரே தூவாரு. இப்ப மச்சான் துட்டு ஐயா தாண்டா அல்லேல குளதுரேதா தாண்டா கைகார விட்டாயா தாண்டா ஐயா அது செவடியார் வந்திருக்க செவடியார் அவரே ஐயோ கை கரலா கொடுத்துட்டே ஐயா அடி ஆண்டா ஐயா இது விட அருமையான மருந்து இருக்குது ஐயா. என்ன? ஏய் சோலா வா 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 ராஜா அது போறாயா வைரா போடி ராஜா ஏய் சோரான மருந்து அமௌண்ட் வாங்க. ஏய் சோரான மருந்து சொப்பல ராஜா ஏய் தீரான போறாயா வைரா போச்சு தெய்வ செயலி. அண்ணா சொல்ற நெட்டி ஊதுவானுங்க நெட்டி அடி போய் உட்காருயா. போடா டேய் போடா அண்ணா சொல்ற நெட்டி ஊதுவானுங்க அண்ணா சொல்ற தப்பு தப்பு அடி போடுங்க என்ன தீபத்து வந்து தெய்யா. ஜோரா நமது ஆமாங்கடா. ஜோரா நமது சொப்பு இருக்குது எந்த கையிலே அது தீராத போனயம் மயிரா போச்சு தெய்வ செயலிலே ஏதையா அடி பாவி ஆ நானே மயில் என்னய்யா?
இப்ப சொன்னாடி மயிறு மயிர் சொன்ன மயிரியா சொன்னியாடி ஐயா ஓ என் தெய்வத்தின் மகிமைனாலே ஆமா அது உனக்கு நல்லா இருக்கணும் நல்லா ஆயிடணும் ஐயா என்ன நம்பி சாப்பிடு நல்ல மூலிகை எந்தன் கையிலே ராஜா எந்தன் கையிலே நான் பொம்பளை பச்சை கண்டு கொடுக்கிறேன் நாய் பீலே கருப்பு நாய் பீலே என்ன செய்யா நான் நாய் பீர் சொல்லுவேன் ஏன் காலங்காட்டியால உனக்கு ஐயா அந்த நினைப்பு மரியாதை கெட்டு கொடுங்க என்ன செய்யா அதான் பீப்பிக்காரன் அவனை துணி சொல்ல நாய் பீல நாளை நாய் பீத்து சொல்ற ஐயா நீ நாய் பீ தான் சொன்ன ஆமாங்கடா கருப்பு நாய் பீல ஓ ஐயா நான் நாய் பீ சொல்றேன்டி அது சொல்லையா இங்க வாயா ஓய்யா இங்க வாயா ஏய் இது என்னது ஐயா அப்பா டேய் ஏதோ குழந்தைக்குது ஐயா டேய் கண்டா அதுனா குட்டி பண்ணிக்க இது என்னது ஐயா அப்ப இங்க வச்சா சத்தமா சொல்லு இது என்னது ஐயா இது ஐயா இது ஐயா ஏ குழந்தை சொல்றது தெரியல ஐயா சொல்லுவா குடியா ஏய் நீயே சொல்ல இது என்னது ஐயா தலா இது ஐயா அது சொல்லுமா தலா அது இங்கிலீஷ்ல சொல்லுது என்னயா எட்டு எட்டு மைன் எட்டுன்னு ஏய் ஐயா ஐயா இது என்னது ஐயா இது ஐயா நெஞ்சி இது ஐயா மார்பு இது ஐயா வயிறு அதுக்கு ஐயா ஏய் சோமா ஏய் ஐயா ஓய் அதுக்கு என்ன வாய் ஏய் ஐயா ஏய் இது என்னது ஐயா தலா இது ஐயா கைது இது ஐயா மார்பு இது ஐயா வயிறு அதுக்கு ஐயா ஏ சோமா ஏ இது தலை இது நெஞ்சி இது வயிறு மார்பு இது ஐயா வயிறு இங்க வாய்யா இது என்னது ஐயா ஐயா அதுக்கு பேர் தான் நாபி ஐயா இதுக்கு பேரு நான் குடுக்கிற மருந்து அது அங்கதான் வந்து தங்குது தங்குது அங்க தங்குதுன்னா அங்க தங்குச்சுனா உனக்கு குஞ்சில உணவுள்ள புற பரிமஞ்சா அசிங்கமா கேக்குறேன் என்ன கேட்டீங்க என்ன சொன்ன பின்ன என்ன சொன்ன என்ன சொன்ன இப்ப என்ன சொன்ன என்னமா சொன்னா ஏ தோமா இங்க வாய்யா அதுக்குதான் உள்ள ஓடுன நினைப்பு தான் பாய்ப்பு கெடுக்குது ஆமா கோழி குஞ்சில ரத்தம் கலந்து கொடுத்துட்டா வாராது தண்ணி வாராது தண்ணி கோழி குந்தில ரத்தம் கலந்து அதுக்கு லேகி மண்ணி உனக்கு கொடுத்துட்டுனா அதோட உனக்கு பரிசுத்தமா போயிடும் ஐயா. சரி நான் சாப்பிடுறதுக்கு ரெடி ஏன் நான் கொடுக்கறதுக்கு தயார் ஐயா. ரெடி அது எப்ப சாப்பிடணும் தெரியுமா ஐயா? எப்ப? உங்க ஊர்ல விநாயகர் கோயிலுக்குது ஐயா. தெருக்குது தமிழ்நாட்டுல 9வது இடம் எங்க ஊரு. ஆறுபத்து இடம். என்ன 9வது ஐயா? 9வது இடம். 9 அது வந்து போயிட்டாங்க லைனா போயிட்டாங்க. ஊரு ஒரு சுத்திட்டு போயினாங்கறாங்க. ஆமா ஐயா. சரி ஐயா. ஐயா காலையில எழுந்திர ஐயா 4 மணிக்கு. ஏத்துக்குறா. 4 மணிக்கு வந்து பஸ்டேல குளிச்சிடுற ஐயா.
ஐயோ பஸ்தண்ணி வண்டி எனக்கு ஆகாது. நான் குளிக்கிறது பூரா வண்ணி இருக்கா சுத்தண்ணி சுத்தண்ணி ஐயா அங்கெல்லாம் ஏன் போறீங்க? என்னையே ஒரு விநாயகர் ஆலயமா நினைச்சு உன்னே ஒரு கோயிலா? ஆமா ஐயா, குடு குடுன்னு சுத்தி என் காலில் வி ஐயா உடுக்கிட்டே கொடுக்குறேன். காலம் எப்படிலாம் ஆகி போச்சு. அடப்பா இதை சங்குவா ஓய் ஏழு ராஜா நான் எங்க போய் அப்படியே தாங்க இருந்த தலைவரா கிளாஸ் கூட அடிப்பேன் தாவடு மேலே கிளாஸ்னா தாவடு மேல அடிப்பேன். யாரவா ஓ பெருமைச்சா எங்க கொஞ்சம் நம்ம சேவை மறுத்து நம்ம உடம்பு நல்லா ஆகணும். வேற யாரு ஐயா யாரு நாக்க சொல்றேன் அது உங்க ஜனபாலு ஐயா 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 எப்பா வெய் வச்சுடா நீ அதே நீ தான் செய்யணும். என் உடம்பு அச்சுதான் இருக்கிறேன். இன்னும் நல்லா ஊதணும், இன்னும் பட்டாடி நீ கட்டிக்கணும். இப்போ இவன் பட்டாடி நட ரெண்டுன்னு கேட்டா மனைவி துணவியா மனைவி துணவியா ஐயா நக்கால ஓய் என்ன செய்ய போற? சொல்றேன் திவி திவி சுத்தி வந்தா முதல்ல இத்தனை நக்கு யார் நாக்க சொல்றேன்? ஐயா என்ன போய் நாக்க சொல்றேன்? ஆமா நீ நக்கா ஓதுன்னு நினைக்கிறேன். கையில லேகி பாரு என் மருந்து வச்சுக்கிறேன். கையில லேகி வச்சுக்கிறேன் பாரு. இங்க பாரு இப்படியா வேற நீ நேத்த நக்க போற இப்படி சரிமா குடுமா 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 சாப்பிட்டு ரெடி இறையா சைலண்ட் இது புடையா இது சோப்பு இரு நான் மாத்துருவேன். விநாயகா ஞாபகம் வச்சுக்கோ. இது சோப்பு ஐயா இது என்னது? நல்லா இங்க சொஞ்சிட்டு கொடு. அப்பதான் பட்டு உடம்பு நல்லா நல்லா சொரிஞ்சு இன்னாண்ட பக்கம் சொஞ்சு இப்படிலாம் சொஞ்சிட்டு கொடு. சரி மூஞ்ச சரி யாரு போமேன்ற அது கை காட்டு. இது டப்பி ஒரு மரியாதை இல்ல. இங்க பாரு நாய் ஓட்டுறா அதாங்கடா சொன்னியா நாய் தெரியா அது ராஜா இது டப்பி சொப்பு டப்பி ஏமா சொப்பு டப்பி சொப்பு டப்பி சொப்பு டப்பி ஐயா சொப்பு டப்பி ஆமா ஐயா இது எப்பப்ப சாப்பிடணும்? ஏன் கால கட்டணம் எழுந்துக்கிற ஐயா உருவாயத்துல ஒரு 5 மணிக்கெல்லாம் கால கட்டணம் எழுந்து நீ அவளை நெக்க ஐயா யாருமா யாரும் மனக்கணா கீஸ் ஆயிருங்க சத்தியா ஊர் மாசம் டமா காட்டியா கையில அளவு பாருங்க. அடி பாவி காலையில எவ்வளவு நக்கணும் நான் எப்படி பாக்குறது? காலையில எவ்வளவு நக்கணுமா? அளவு அளவு துண்டு நக்கலாம் இவ்வளவு அளவு ஐயா. சரி காலையில நக்கிறியா? காலையில இவ்வளவு நக்கி போடுறேன். மதியானம் உச்சி வெயில் வரும்போது நல்லா ஒரு மணிக்கு எழுந்துக்கிற ஐயா. நல்லா எவ்வளவு நக்கிற? காலையில எவ்வளவு நக்கிற? மதியானத்துக்கு இவ்வளவு நக்க ஐயா. நக்கர் மருந்தானா நக்கர் மருந்தா நடி கொடுக்கலாம் ஐயா. இங்க நீ கூட சாப்பிடுறமா? ஆமா ஐயா. காலையில எவ்வளவு நக்கிறேன்னா ஆமாங்கடா
மத்தியானம் இவளை நக்கிறேன் காலையில இவளை நக்கிறேன் ஆமா மத்தியானம் இவளை நக்கிறேன் அவளை நக்கிறேன் ராவிக்கு எவளை நக்கிறேன் ஐயா நீ இவளை நானக்கு இல்ல நீ அவளை நானக்கு உன் மனமான பிரகாரம் எவ்வளோ ஒன்னா அது நக்கையா நான் நக்கிறத பத்தி கெட்டு போவே மாட்டேன் நான் நக்கிறத சொல்றேன்னா ஆமா ஐயா ஆமா ஆமா ஐயா நக்கினா போனா ஆமா நாக்கு வரைக்கும் கொடுக்காதா அதனால தான் உன் வயித்துல நாக்கு புசிக்குது ஐயா தெரியல நாக்கு புசிக்குதா ஐயா அதுக்கு என்ன செய்யணும் அது எடுக்கணும்னா நீ உள்ள ஒரு நாளைக்கு வந்து நக்கணும் ஐயா உள்ள வந்து நக்கிறேன்றா கேளைய பேமச்சினானியா ஐயா யாருக்கும் தெரியாத மாதிரி கொடுக்குறேன் ஐயா அந்த மூலிகை அந்த முடியா ஆமா ஐயா சரி நான் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆமா நீ நல்லா நக்குறியா ஐயா இப்பதான் சொன்ன 2 பேர் கீவி நான் ஐயா இந்த பக்கம் சொன்ன இந்த வீல முக்காடு போடுச்சு நான் நக்கத்துக்கு ரெடின்ட்டேன் ஐயா ஓ நல்லா நான் கொடுக்குறேன் இது போட்டு நல்லா தேன்ல கலக்கி நல்லா கோய்பி 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 ஏன்னா தேன்ல கோய் கூட கோய் பீல கலந்து சாப்பிட கொஞ்சம் வாசனையா ஏய் ஐயா கோய்பி ஐயா நல்லா கோய்பி 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 அதை நக்கணும் ஐயா கோய்பி நக்கணுமா ஆமா எங்க ஆதிக்கு கோய்பின்னு கேக்குது வீட்டுல கோய்பி கேட்டு நக்க போறேன்னு நினைக்கிறேன் ஐயா வேலை 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 ஐயா ஐயா பாஞ்சாலி அம்மனே குறைஞ்சாக வருகிறது ஆமா ஏன்னா முன்னோர்கள் பாஞ்சாலி அம்மனே குறைஞ்சாக வருதுன்னா குறைக்கூடியில் காசு போட்டா கோடி புண்ணியமா அதே ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் போடக்கூடாதான் கோடியில காசு போட்டு அந்த கோடியை தொட்டு கும்பிடணுமா தொட்டு கும்பிட்டா கோடி புண்ணியமா ஆகையால் பாஞ்சாலி அம்மனே குறைஞ்சாக வருகிறது உங்கள் கருத்துல கிடைத்த காசு எவ்வளவு நாள் போடலாம் 2000 ரூபாய் நோட்டு போட்டீங்கன்னா இன்னும் கோடி புண்ணியம் சொல்றேன் காலையில போக்கலாம் கை போடுறேன் போயிடணும் ஐயா ஆகட்டும் ஐயா எப்படி போறது ஐயா இப்படி போயிட்டு போய் இப்படி போ ஆமா நான் அதுக்குள்ள மகாராஜா ஒண்ணு போறான் ஆமா ஐயா வேலைக்கு ஆள் தர்றேன் ஆகட்டும் ஐயா வாங்கி கொடுக்குறேன் ஐயா ஓ